வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் சரின்னு எதிர்பார்க்கப்பட்ட வேலையில் யாரும் எதிர்பார்க்காத அதிரடி ஏற்றத்திலையும் அதிரடி உச்சத்திலையும் தங்கத்தோட விலை மீண்டும் காணப்படுது. இதற்கான காரணம் என்ன, மேலும் சரியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 250 காணப்பட்டது. 1 கிராமுக்கு 5 ரூபாய் விலை உயர்ந்து நமக்கு 265 ரூபாயாக இருக்குது. 8 கிராம் நம்மளுக்கு வந்து 2000 ரூபாயாக காணப்பட்டது. 120 அப்படிங்கிற விலையேற்றத்தோட 2120 காணப்படுது. வெள்ளியோட விலையானது ஒரே நாளில் 15000 அப்படிங்கிற அதிரடி ஏற்ற பாதையில் காணப்படுது. மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க. 24 தங்கம் 1 கிராம் 14913 காணப்பட்டது. 414 ரூபாய் விலையேற்றத்தோ 15327 இருக்குது. சவரன் விலையை பொறுத்தவரை 1,19,304 காணப்பட்டது. 3312 ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தோட 1,22,616 ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுறதில்ல. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 தங்கத்தோட விலையும் அதிரடி ஏற்றத்தில் தான் காணப்படுது. அதோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 கிராம் 13,670 காணப்பட்டது. 380 விலையேற்றத்தோட 14,050. சவரன் 1,09,360 காணப்பட்டது. 3040 ரூபாய் அப்படிங்கிற விலையேற்றத்தோட 1,12,400 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் உச்சகட்ட விலையில் காணப்படுது. இந்த தங்கத்தோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏற்றம் சரிவாக இருக்கவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சவரன் விலை 1,12,400 காணப்படுது. ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 4000 4500 சரிவுன்னு பார்க்குறப்போ 4000 4800 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இந்த சரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகள் சொல்லலாம். இந்த 2 பங்குச்சந்தைகளுமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு அதிரடி ஏற்றத்தில் காணப்பட்டாலும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவுன்னு தான் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போரும் முடிஞ்ச பாடில் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா தரைவழி தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு நடக்கும், அதே போல் இதை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோஸ் நீரிணை வழியாக பெட்ரோலியம் பொருட்களும் கேஸும் எப்படி மற்ற நாடுகளுக்கு வரப்போகுது அப்படிங்கிற குழப்பமான சூழ்நிலை நிலவர வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோட விலை வந்து $100 மேலேயே நீடிக்கிறது. இந்த போர் எப்போ தான் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் இப்போது தங்கத்தில் முதலீடுகளை பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆசியா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போன்ற நாடுகளும் இப்போ தங்கத்தில் முதலீடை குறைச்சிட்டு கச்சா எண்ணெயில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதே போல் விலைவாசி எப்படி ஒரு கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது அப்படிங்கிற எண்ணமும் காணப்படுது. இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி போன வருடங்களில் தங்கம் விலை உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் இது போன்ற நாடுகள் தங்கத்தில் அதிகமாக முதலீடு செஞ்சாங்க. நம்ம மட்டும் இல்லைங்க, நாடுகளும் வந்து தங்கத்தில் முதலீடு செய்வாங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. இதுவே தங்கம் விலை உயர்வுக்கு காரணம்.